தனுசு ராசி, தனுசு லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன். தனுசு ராசி, தனுசு லக்னத்துக்கு குரு பார்வையில் சனீஸ்வர பகவான் பயணிக்கக்கூடிய காலங்கள், நாட்கள் எப்படி இருக்க போகுது? தனுசு ராசி, நீங்கள் யார், என்ன விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, நிச்சயமாக பார்க்கலாம். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு விஷயமே தனிப்பட்ட ஜாதகம் சொல்கிறக்கூடிய பதிலை இந்த பொது பலன் அப்படிங்கிறது சொல்லவே சொல்லாது. ஸோ நீங்கள் தனித்துவமாக இருக்கக்கூடிய லக்னம், லக்னாதிபதி விழுந்த நட்சத்திரம், நவாம்சத்தோடைய பலம் பலவீனம், இது எல்லாம் தான் உங்களுடைய லைஃப் லாங் பலனை கொடுக்க போகுது. ஸோ ஜாதகம் அப்படிங்கும்போது மட்டுமே தான் அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கறது தான் பெஸ்ட்டு. ஸோ ராசி சொல்லக்கூடிய பொது பலன்கள் அனைத்துமே ரொம்ப 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 கம்மியான பர்சன்டேஜ் தான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. தனுசு ராசி இங்கே பார்த்தீங்கன்னா எந்த கிரகமே தங்களுடைய ஆளுமையை செலுத்தவே இல்லை. முழுக்க முழுக்க குருவோடைய வீடு. அப்போ இந்த ராசியில் பிறந்திருக்கிறதுக்கு ஒரு யோகம் வேணும். எதுக்கு மேடம் யோகம் வேணும்? கஷ்டப்படுறக்கா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு அடுத்தவங்களுக்கு கொடுத்து 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 தேஞ்சு போன ராசின்னு சொன்னால் நிறைய வழிகளோடையும் வேதனையோடையும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ராசி. அண்ணன் தம்பி சகோதரிகளை நிறைய பேரை பார்த்து பார்த்து காப்பாற்றி கரை சேர்த்து விட்ட ராசி. சின்ன வயசுலேயே நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இந்த ராசியை பொறுத்தவரை அதிகமாக இருக்குது. 25 வயது, 30 வயது, 35, 40 இவங்களெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 60 வயது போல் பேசுவாங்க. அந்த அளவுக்கு அடிபட்டு வாழ்க்கையில் நிறைய வழிகளை சுமந்து இன்றைக்கி ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட கிட்டத்தட்ட குடும்பத்தை இவங்க எப்படி பார்த்துருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கழுதை மாதிரி தன்னுடைய குடும்பத்தை சுமக்கக்கூடிய ஜாதகர் மட்டுமே தான் இந்த தனுசு ராசிக்கு. ஏன் எல்லாரையும் சரின்னு கேட்பாங்க. சில ராசிகள் பார்த்தீங்கன்னா பொதுவாக பணம் வருமா, அந்த நேரம் 10 நிமிஷம் பேசுவாங்க, உறவு வேணுமா ஒரு 10 நிமிஷம் பேசுவாங்க, போயிடுவாங்க. ஆனால் தனுசு ராசியை பொறுத்தவரையும் உறவும் வேண்டாம் பணமும் வேண்டான்னு லைஃப் லாங் அந்த ஒரு விஷயத்தை, இந்த விஷயம் நீ எனக்காக நீ இது பண்ணின, அதுக்காக நான் நீங்கள் நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி லைஃப் லாங் எல்லாருக்கும் ஒரு நல்லவங்களாக வாழக்கூடிய ராசி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க தான். லட்சியத்துக்காக ஓடக்கூடியவங்க. இவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியாதுங்க. சீக்கிரம் இவங்களை ஏமாற்றிடுவாங்க, ஏமாற்றப்படுவாங்க. நிறைய விஷயங்கள் இதுதான் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆமாம் அப்படியா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பண்ணிடுவாங்க. அதனாலேயே நிறைய ஏற்றங்கள் இறக்கங்களை வாழ்க்கையில் சந்தித்தவங்க. இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரம் சொல்லியே ஆகணும், கேது நட்சத்திரம். கேது நட்சத்திரத்தை சொல்லும்போது பார்த்திங்கன்னா பிடிவாதம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். எதுக்கு பிடிவாதம் இருக்கும்? இந்த விஷயத்த நான் பண்ணியே தீர்வேன், நீங்கள் என்னை வேண்டாம், நீங்கள் என்னை ஒதுக்குனீங்கள, நான் பண்ணியே தீர்வேன், நான் அடித்து காமிக்கிறேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தனுசை பொறுத்த வரையெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக சின்ன வயசுலேருந்தே கொடுத்து பழகினா திடீர்னு வெடிச்சாங்கன்னா அது எரிமலை மாதிரி தாங்க. யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க. நான் சொல்கிறது இதுதான், போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி. அதே போல் மாறிட்டாங்க அப்படின்னா இவங்களை யாருமே மாற்றவே முடியாது. அந்த அளவுக்கு நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வாழ்க்கையில் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி, தனுசு லக்னம். தாய் தந்தையை நேசிப்பவங்க. ஆனால் தந்தையோ தாயோ இவங்களை பெருசாக கண்டுக்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டுக்கவே மாட்டாங்க. எப்போவுமே கான்ஃபிடென்ட் லெவல் அப்படிங்கிறது யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசு தான். ஒரு விஷயத்த ஆனால் இவங்களுக்கு தான் நிறையா நினைக்கிறது ஒன்றா இருக்குது. நிறைய போர்க்குணம் கொண்ட ராசி. அதாவது போர்க்குணம் அப்படின்னு சொல்லும்போது இன்னொன்று சொல்லலாம், மேசம் சிம்மம் தனுசு, இது மூணுமே பார்த்திங்கன்னா நெருப்பு ராசி, நெருப்பு தத்துவ ராசி. இப்போ மேசம் சிம்மம் அளவுக்கு தனுசு ஃபோர்ஸில் இருக்காது. எப்போ ஃபோர்ஸில் இருக்கும்? பிரச்சனைன்னு ஒன்று நீங்கள் ஆப்போசிட் நபர் இவங்களுக்காக ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க, என்னால் இதுக்கு மேலே முடியவே இல்லை அப்படின்னு போகும்போது பொங்கி எழக்கூடிய ராசியாக தனுசு இருக்கும். நம்ம ஜாதகத்தை பார்த்தாவே சொல்லலாம். தனுசு ராசியில் சனீஸ்வர பகவான் இருந்தாலும் சரி, ராகு இருந்தாலும் சரி, கேது இருந்தாலும் சரி, எப்படியோ வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவீங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப டஃப்பாக இருந்தாலும் வாழ்க்கையை உயர்றதுக்கு காத்துட்ருக்கீங்க, நீங்கள் உயர்ந்து போகிறதுக்கு காத்துட்ருக்கீங்கன்னு தைரியமாக சொல்லலாம். அந்த அளவுக்கு முன் வச்ச காலை பின் வைக்காமல் ஒரு விஷயங்களையும் அணுவாக இதுக்காக தான் நீங்கள் என்னை அவமானப்படுத்துறீங்க, இந்த விஷயம் பாடுறா நான் செஞ்சு காமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இந்த தனுசு ராசி அதிகமாக இருப்பாங்க. எந்த ஒரு பிஸ்னஸையும் பார்த்திங்கன்னா விட்டு கொடுக்காமல் போராடக்கூடிய ராசி. எனக்கு முடியல, நான் கிவ் அப் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு என்றைக்குமே சொல்லவே மாட்டாங்க. அந்த விஷயத்த வச்சுக்கிட்டு கடைசி வரையும் போராடக்கூடிய ராசியாக இருக்குது. நம்ம ரீசெண்ட் டைமில் ஒரு ஜாதகத்தை பார்த்து நம்ம 2023 நம்மக்கிட்ட அந்த ஜாதகத்தை கொடுந்தார். அவருடைய ராசி பார்த்திங்கன்னா தனுசு, அவருடைய லக்னம் வேறு. நம்ம பார்க்கும்போது சொல்லியிருந்தோம், பிஸ்னஸை விட்டுறாதீங்க, பிஸ்னஸை விட்டுட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது காத்துட்ருக்கு, இதனால் பெரிய பொருளாதார முன்னேற்றம் காத்துட்ருக்கு, பிஸ்னஸை விட்டுறாதீங்கன்னு. ரொம்ப நஷ்டத்தில் ஓடுதே மேடம், என்ன பண்ணுறதுனே தெரியல மேடம், அது விடலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியான கேட்குறது தான் வந்துட்டுருக்கேன். தயவுசெய்து விட்டுறாதீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு ஒரு யோகத்தை நீங்கள் பெஸ்ட்டு கொடுக்கணும்னு நினைப்பீங்க. எப்போவுமே தனுசு ராசியை பொறுத்தவரையும் த பெஸ்ட்
அதே போல் எல்லா விஷயத்துலையும் ஃபஸ்ட்டு நின்று எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஹெல்பிங் டெண்டன்சி அப்படிங்கிறது இந்த ராசியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது நிறைய எல்லாத்துக்கும் உதவி படைத்த இவங்க நல்லா ஈஸியாக ஏமாற்றிட்டும் போயிடுறாங்க. நிறைய அவமானங்களையும் அவங்க சந்திக்கிறாங்க. மற்றவங்கள அரவணைச்சும் செல்ல முடிய மாட்டேங்குது. இன்றைக்கி இது மாதிரி நடிக்கவும் தெரிய மாட்டேங்குது, சரின்னும் கேட்க முடியாத மாதிரி 2 இடத்துல இருக்காங்க. இப்போ அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது சொல்லி பிஸ்னஸை கண்டிப்பாக நடத்துறீங்க, பிஸ்னஸை நடத்துறதுக்கு உண்டான ஒரு பலன்கள், ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது இந்த காலத்துலேருந்து கிடைக்கும். இந்த காலத்தில் நீங்கள் பிஸ்னஸில் கொடி கட்டி பறக்க போகிறீங்க. அதனால் பெரிய பொருளாதார முன்னேற்றங்கள் அப்படிங்கிறத வரதுக்கு காத்துட்ருக்கு. வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்க சொல்லியிருந்தோம். கரெக்டாக நான் சொன்ன காலங்கள் வந்துடுச்சு. இவர் கூட இன்னொருத்தர் பார்ட்னர் சேர்ந்து இவரை 8 உயரத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்போ நம்மக்கிட்ட திருப்பி வந்து அவர் நன்றி சொல்லிவிட்டு அவருடைய ஜாதகம் அடுத்தடுத்து எப்படி இருக்க போகுது, ஏன்னா பிஸ்னஸை நிறுத்த போகிறேன், அடுத்த மாதம் காலி பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னவருக்கு இல்லை பண்ணுங்க, நிச்சயமாக வெற்றி அப்படிங்கிறது உங்கள் பக்கத்துலேயே தான் இருக்குது. தயவு செய்து விட்டுறாதீங்க இந்த பிஸ்னஸை, மனசு தளராமல் பண்ணுங்க. அயராத உழைப்பு, சனீஸ்வர பகவான் தனுசுலேயே இருந்து நம்ம சொல்லணும் அயராத உழைப்புங்க. நீங்கள் உழைப்புக்காகவே பிறந்திருக்கீங்க, நீங்கள் தயவு செய்து இந்த பிஸ்னஸை நடத்துங்க அப்படிங்கிறத சொன்னோம். இருந்தாலுமே அவர் சற்றே ஆன் அண்ட் ஆஃப் அப்படிங்கிற விஷயத்தோட கொண்டு போயிட்டு இருந்தார். கரெக்டாக அந்த காலங்கள் வரும்போது இன்னொருத்தரோடு சேர்ந்து கூட்டு சேர்ந்து அது பெரிய அளவுக்கு ஒரு பொருளாதார வளர்ச்சிகளை அவர் சந்திச்சார். இன்றைக்கி நம்ம கூப்பிட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய டைம் எப்படி இருக்குது, இனி எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிற தைரியமாக ஆலோசனை பண்ணிட்டு போனார். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு விஷயங்கள்லாம் பண்ணலாம், எது பண்ணக்கூடாது, எது எந்த காலங்கள் வரையும், காதலாக அந்த எந்த அளவுக்கு, கல்யாணமாக அது எந்த அளவுக்கு, திருமண வாழ்க்கையாக எப்படி, ஒரு பிஸ்னஸாக எப்படி, படிப்பாக எப்படி, ஒரு வேலை வாய்ப்பாக அது எப்படி, ஒரு தொழிலாக அது எப்படி, இது எல்லாத்துக்குமே தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. ஸோ எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது தனித்துவமாக இருக்கும் அப்படிங்கிறது மறந்துடவே கூடாது. இந்த குரு பார்வையில் குரு தனுசு ராசியை பொறுத்தவரையும் 8க்கு போகலாமா, 8க்கு உச்ச பலம், 4ஆம் அதிபதினு ஆகிறார். தனுசு ராசியை பொறுத்தவரையும் 8க்கு போகிறது அவ்வளோக்காக சிறப்பு இல்லை, ஆனால் சனீஸ்வர பகவானை பார்க்குறாரு, அது ரொம்பவே சிறப்பு. உச்சம் பெற்ற குருவாக பார்க்குறாரு, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து பார்க்குறாரு, தைரியமாக இருந்து பார்க்குறாரு, நல்லா ஒரு ஃபோர்ஸோடு பார்க்குறாரு. எப்போவுமே கிரகங்கள் உச்சம் பெற்று பார்க்குறது ஒரு தனித்துவமான ஒரு சாதா பார்வைக்கும் உச்சம் பெற்று தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய பலன்கள் தனித்துவமாக இருக்கும். அப்போ இன்னைக்கு உச்சம் பெற்ற குரு சனியை பார்க்குறதுனால பண ரீதியான அச்சங்கள், நாளைக்கு என்ன செலவுக்கு பண்ண போகிறோமோ அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பயந்துட்டு இருந்த உங்களுக்கு இனி பொருளாதாரம் சார்ந்த ஒரு முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கடைசி நேரத்தில் கண்டிப்பாக வரும். எது எடுத்தாலும் சமாளிக்க முடியாமல் அப்படியே ஒரு வலி வேதனைகளோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க உங்களுக்கு இனி இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே தீரப்போகுது. ரெகக்னைசேஷன், அங்கீகாரம் சொல்லக்கூடிய புகழ்ச்சிக்கு மயங்காத தனுசு ராசிக்கு இன்றைக்கி நீங்கள் விருப்பப்பட்டாலும் புகழ்ச்சி உங்களை தேடி வரப்போகுதுங்க. அதனால் ஒரு பெரிய வாழ்வியல் மாற்றம் அப்படிங்கிறது காத்துட்ருக்குது. அதில் எந்த ஒரு மாற்றமே இல்லை. நிறைய ட்ரெஸ்ஸு, ஆடம்பரம், அலங்காரம் இதெல்லாமே எதுவும் இல்லாத தனுசுக்கு இனி இவங்களுடைய தோற்றத்தின் மேலே இவங்க சற்றே ஒரு கவனத்தை செலுத்துவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், நிச்சயமாக செலுத்துவாங்க. அதே போல் நிறைய வீண் விரயம், நிறைய செலவுகள், புதிய பொருட்கள் வாங்குறது, இது எல்லாத்துக்குமே ஒரு நல்லதாக ஒரு விஷயம் நடக்க போதா, இது எல்லாமே செலவினங்கள் கூட சேர்ந்தாலும் அந்த செலவினங்கள் ஒரு நன்மைக்காக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், நிச்சயமாக இருக்கும். பதவி, டிரான்ஸ்ஃபர், அங்கீகாரம், வீண் விரயங்கள் இதெல்லாமே கட்டுப்படுத்த போகுது. அதே போல் கஷ்டப்பட்டு பையனை படிக்க வச்சேன், பையன் 5 இன்டர்வியூ 6 இன்டர்வியூ வரை போகிறாங்க, பாஸ் ஆக முடியவே இல்லை, அடுத்த ஸ்டெப்பு போக முடிய மாட்டேங்குது மேடம் அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தோம் உங்களுக்கு இனி குழந்தைகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கவலைகள்லாம் படிப்படியாக குறைய போகுது. கஷ்டத்தை மட்டுமே பார்த்துட்டு வந்துட்டு இருந்த தனுசு ராசிக்கு இனி ஒரு யோகத்தையும் கொடுக்கக்கூடிய காலமாக இந்த குருவோடைய டிரான்சிட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். உறவாடி கெடுக்க தெரியாது தனுசுக்கு, அதனால் உறவு சார்ந்த விஷயத்தில் நிறைய கசப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மாறப்போது. கூட்டம் இருக்கக்கூடிய இடத்த தனுசு அறவே இது பண்ணுவாங்க, அது பக்கமே போகவே மாட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைத்தனம் அப்படிங்கிறது இவங்ககிட்ட அதிகமாக இருக்குது. அதெல்லாமே நிறைய விஷயம் பறிக்கப்பட்டுருச்சா, திருமண வாழ்க்கை கேள்விக்குறியாக இருந்தது. இந்த குரு வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறனால இவங்க மட்டும்தான் ஒரு பக்கம் கழுத்தை வச்சு இழுத்து ஆப்போசிட் நபர் எனக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி திருமண வாழ்க்கையை ஒரு ஹோப் இல்லாமல் ஒரு நாட்களும் தொடர்ந்துட்டு இருக்கக்கூடிய தனுசுக்கு இனி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு முடிவு கிடைக்கிறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. நிறைய வந்து பார்த்திங்கன்னா, எல்லாம் என்னை வேண்டான்னு சொல்லி உங்களை யார் தூக்கி எரிஞ்சாங்களோ அவங்க எல்லாமே திருப்பி உங்களுடைய நிறைய விஷயங்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களை திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா என் கூட பேசுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். நிறைய காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்றைக்கி செவ்வாய் பலவீனமாக இருக்கார்.
அப்படி இருக்கும்போது காதல்லாம் ஒண்ணு இருக்கா? இல்லையா? அப்படிங்கிற மாரி நெறைய கேள்விக்குறி. அந்த பிரச்சனைகளும் இனி வரக்கூடிய காலங்கள்ல சார்ட் அவுட் ஆகும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. இன்னுமே இந்த உச்ச குருனால ஏற்படக்கூடிய பலன்கள் நெறைய இருக்கு. இருந்தாலும் தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கு அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. நம்ம சொல்லக்கூடிய ராசி பலன்கள அப்படியே பிறந்த கால ஜாதகத்தில பொருத்தி பார்த்தீங்கன்னா, நெறைய கவலைகள் அப்படிங்கிறது வரதுக்கு ஆரம்பிச்சுரும். ஏன்னா பிறந்த கால ஜாதகத்தில அங்க ராகு இருந்தாலோ, கேது இருந்தாலோ, சனீஸ்வர பகவான் இருந்தாலும் இந்த பார்வைகள், பலன்கள் அப்படியே சற்றே மாறிரும். அதனால தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் 100% பிரதிபலிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.